சிறு வியாபாரிகள்லாம் இங்கே வியாபாரம் பண்ண முடியல. சமீபத்தில் தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. அந்த அரசாணையில் கிராமத்தில் ஆயா இட்லி கடை போட்டா அதுக்கு உரிமம் லைசன்ஸ் வாங்கணுமா? எதுக்கு? ஆயாவுடைய இட்லி கடை. அடப்படுவாங்களா? ஏயா அந்த ஆயாவே அனாதையா இருக்கிற காரணத்தால் தான், யாருமே ஆதரவு இல்லாத காரணத்தால் தான், ஏதோ அது பொழப்புக்காக, அது ஏதோ தெரிஞ்ச விஷயம் என்ன இட்லி சுட தெரியும், அது இட்லியை சுட்டு ஏதோ ரோட்ல இருக்கிற இடத்துல அதுக்கு கடை வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும்னா உங்ககிட்ட லைசன்ஸ் வாங்க முடியுமே ஐயா? ஆயா எப்படியா உங்ககிட்ட லைசன்ஸ் வாங்கும்? அதுவும் லைசன்ஸ் கொடுக்குற நிலையிலையா நீங்க இருக்கிறீங்க? காசு இல்லாம யாருக்காவது லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்களா நீங்கெல்லாம்? எங்கேயா இருக்கிறோம்? எந்த நாட்டிலையா இருக்கிறோம்? மனசாட்சியா இல்லையா அவங்களுக்குலாம்? தள்ளு வண்டியில் வாழைப்பழம் விற்றா அதுக்கு லைசன்ஸ். எவ்வளோ மோசம்! ஒரு டீ கடை வச்சா அதுக்கு லைசன்ஸ். எதுக்கியா லைசன்ஸ்? எதுக்கியா உரிமை வாங்கணும்? இவ்வளோ ஒரு கொடுங்கோல் ஆட்சி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எல்லாம் சிந்தியுங்கள். தேர்தல் இன்னொரு 6 மாதத்தில் வந்துடும். ஆனால் தேர்தல் நேரத்தில் மூட்டை எடுத்து வராங்க, பண மூட்டை எடுத்துருவாங்க, சாராயத்தை எடுத்து வருவானுங்க. அதுவும் இந்த பகுதினா பெயர் போன பகுதி. இதெல்லாம் புரியுதா? புரியுது, எனக்கு தெரியுது, வெளியில் சொல்ல முடியல. அப்படி பார்டர் அந்த பக்கம் போய் இந்த பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம். அதனால் இதெல்லாம் சிந்தியுங்க.